அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி அனுதின பரலோக மன்னா. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களானது முதல் கிறிஸ்துவின் பாடசாலையில் மாணவனாக நாம் யாவரும் அவரால் போதிக்கப்பட்டு ஆவிக்குரிய கிருபைகளில் விசேஷமாக விசுவாசத்தில் அதிகமாக விருத்தியடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் நமது அன்றாட அனுபவங்கள் காண முடியாத வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வழிநடத்தப்படுகின்றன. விசுவாசத்தின் இந்த விஷயம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறது என்பதை நாம் இப்போது பூரணமாக பாராட்ட முடியாது. தம்மை பின்பற்றுகிறவர்களாக இப்போது அழைக்கப்படுகிறவர்களிடத்தில் கர்த்தர் விசேஷமாக எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக அது காணப்படுகிறது. ஆகையால் நமது விசுவாசத்தின்படி நாம் துன்பத்திலும் கூட சந்தோஷப்படக்கூடியவர்களாயிருப்போம். நாம் துன்பங்களில் மகிழ்ச்சி அடைய முடியாது. அவற்றோடு சம்பந்தப்பட்ட விசுவாசத்தின் எண்ணத்தில், அதாவது இவையெல்லாம் மிக அதிக மேன்மையானதும் நித்தியமானதுமான மகிமைக்கென்று நமக்காக கிரியை செய்கிற லேசான உபத்திரவங்கள் மாத்திரமே என்ற எண்ணத்தில் நாம் மகிழ்ச்சி அடையக்கூடும். ரீபிரின்ஸ் 3324வது பக்கம். அன்பானவர்களே, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தை வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.